எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்போட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேசத்தில் பிறந்தவர்கள், அதாவது இந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், பகைகள், அதை பற்றின ஒரு பதிவு. அவங்க எது சார்ந்த பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திப்பாங்க, எது சார்ந்த பகை அவங்களுக்கு வரும், எது சார்ந்த பாதகம் வாழ்க்கையில் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு. இந்த மேசத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னாலே எந்த ஒரு சூழலிலுமே தன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நான் ஒரே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும்டா அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தனது முழுமையான சக்தியை எந்த ஒரு சூழலிலும் வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சின்ன விஷயம் நீங்கள் அவங்க கொடுத்தீங்கனாலும் சரி, அந்த சின்ன விஷயத்துக்கு கூட முழுமையாக தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டி எஃபோர்ட் போட்டு அந்த வேலையை செய்கிறது. பெரிய விஷயம் கொடுத்தீங்கனாலும் சரி, முழு மனதோடு அதை எஃபோர்ட் போட்டு செய்கிறது. அது மாதிரி தன்னுடைய சக்தியை எந்த ஒரு சூழலிலும் வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மேசத்தில் பிறந்தவர்கள். அதிகப்படியான யோசிக்கும் திறன், அந்த எந்த ஒரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ளே போட்டு இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை இப்படி செய்யலாங்கிற அந்த அதிகப்படியான யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தன்னுடைய குணநலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்பயுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படியே மேம்படுத்திக்கிட்டே போகணும்டா அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழலுக்கும் எந்த ஒரு நிலைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல நம்ம இப்படி இருந்துட்டா நல்லது, அந்த இடத்துல அப்படி இருந்துட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் உழைப்பின் மூலமாக முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். யாரோட தயவு நமக்கு தேவையில்லை, கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்யணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதில் வெற்றியோ தோல்வியோ அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விடாமுயற்சியின் மூலம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எடுத்த விஷயத்துல நிலையான தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. மாற்றம் இருக்காது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதை முழு மனதோடு செய்யணும். அதில் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுங்கிற அந்த நிலை, அந்த மாற்றம் இல்லாமல் நிலையான ஒரு தன்மையோடு அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். இப்படி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவருடைய 6ஆம் இடம் தான் பிரச்சனையை தரக்கூடிய பாவம். அப்படி இந்த மேசத்திற்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி, அதன் அதிபதியாக புதன் பகவான் தான் வராரு. பொதுவாகவே இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதனுக்கு காரகத்துவமாக வரக்கூடிய நண்பர்கள் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மேசத்தில் பிறந்தவர்கள். நண்பர்களுக்காக ஒரு விஷயத்துல போய் முன்னாடி நின்று பிரச்சனை மாட்டிக்கிறது, அவனுக்காக ஒரு காரியம் செஞ்சு அதில் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறது, அவன் தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணி வச்சு நம்மளை கூப்பிடுவான், கடைசியில் போய் அவனுக்காக போய் நின்று அவன் கிளம்பி போயிடுவான், அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக மாறிடும். இந்த மாதிரி நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, காதல் விவகாரங்கள்ல காதலன் காதலி அந்த சம்பந்தமான பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நடக்கும். தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப அறிவாற்றலோடு செயல்படுறான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்டா இவன் அப்படிங்கிற ரீதியின் காரணமாகவே உத்தியோகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவங்க வேலையை இவங்க சரியாக செஞ்சாலும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு எந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்மார்ட்டாக செய்கிறது, அதன் மூலமாகவே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். தாய்மாமன் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அப்படி இல்லாட்டி கூட தாய்மாமன் எனக்கு இருக்காருப்பா, அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. இல்லாட்டி எனக்கு 2 தாய்மாமன் இருக்கார், ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் ஒருத்தர்கிட்ட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பேசினதே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா. அந்த மாதிரி தாய்மாமன் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நடக்கும். தனக்கு இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றல் மிகப்பெரிய ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆனஸ்டாக பேசுகிறது, எந்த இடத்துல ஆமாம் அப்படித்தான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஹானஸ்டாக பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலின் காரணமாகவே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றலின் காரணமாகவே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நகைச்சுவை பேச்சின் மூலமாகவும் சில மன வருத்தங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ தொடர்ச்சியாக சில விஷயங்களை பேசிகிட்டே இருப்போம், சில காமெடிக்காக எல்லாரும் 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அடுத்தவர் மனம் புண்படும்படியாக சில நேரங்களிலே நகைச்சுவை ஒருத்தரை பற்றி பேசிடுறது, இப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லாரும் சிரிப்பாங்க, ஆனால் அந்த ஒரு நபருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசும்போது பல நேரங்களில் பலரது மனம் புண்படும்படியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எனக்கான பிரச்சனையை யாருமே உருவாக்க வேணாம்டா, நானே உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்து
வந்துகிட்டே இருக்கும். நானே ஒரு பிரச்சனை போய் முன்னாடி நின்று எனக்கே பிரச்சனையா மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சில தடைகளையும் தோல்விகளையும் சந்தித்த பின் அந்த பிரச்சனை அந்த செயல் வந்து செய்து முடியக்கூடியதாக இருக்கும். இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான திட உள்ளம் கொண்ட அந்த காரணத்தினால் மட்டுமே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது எவ்வளவுதாண்ட அடி வாங்குறதுங்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சனையை அடிக்கடி சந்திச்சுட்டே பிரச்சனை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை முற்றக்கூடிய அளவுக்கு மனதிடம் படைத்த நபர்களாக இருப்பார்கள். அந்த திட உள்ளம் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தீர யோசிக்கும் தன்மை, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பஸ்டா போறது, அதனாலே சில மென்டல் ப்ரெஷர், அதை ரொம்ப அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப யோசிக்கும் திறன் கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசித்து அதில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி தீவிரமாக யோசிப்பதன் காரணமாகவே சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அந்த மேசத்தில் பிறந்த ரொம்ப டீப்பாக போய் விஷயத்தில் இறங்கி அதை பற்றி யோசிக்கிறது. வேலை கொடுத்தவன் விட்டுட்டு போயிடுவான், அதில் அவன் தான் லாபம் அடைவான். ஆனால் இவங்க அந்த வேலைக்காக அந்த வேலையின் பலன் காரணமாக ரொம்ப அதில் போய் டீப்பாக யோசித்து அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய அந்த முன்கோபத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ ஏதாவது நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு இடத்துல யாராவது ஏதாவது மனசு நோரமாக சொல்லிட்டாங்கன்னா சுளீர்னு கோபம் வந்துடும், எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, எவ்வளோ பெரிய ஆளாக தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அந்த முன்கோபத்தின் காரணமாகவும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனக்கு இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தின் காரணமாகவும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நிலையான தன்மை, நான் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வாழக்கூடிய நபர்கள். அந்த வட்டத்தை விட்டு யார் சொன்னாலும் வெளியில் வரமாட்டாங்க, எனக்கு இதுதான் சரி அப்படிங்கிற நிலையான தன்மையின் காரணமாகவும் பிடிவாத குணத்தின் காரணமாகவும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள். தொழில் சார்ந்த வகையில் தனக்கு வரக்கூடிய லாபங்கள் பாதகமாகக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமாக வரக்கூடியது. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை அடைவதற்கே வாழ்நாளில் ஒரு பாதகம், ஒரு தடை, ஒரு தள்ளி போடுறது. கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிருப்பாங்க, நான் இரவும் பகலாக செஞ்சு அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அதற்கு வரக்கூடிய அந்த லாபம், அதற்கு வரக்கூடிய வருமானம், செய்தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள், நாம் செய்த செயலுக்கான பயன்கள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 நாள் கழிச்சு அப்புறம் வாங்கிக்கலாம் பேமெண்ட் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லி பெறுவாங்க. அந்த மாதிரி தனக்கு வரக்கூடிய லாபங்களை பெறுவதற்கே ஒரு பாதகமான செயலை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் தன்னையே பல நேரங்களில் கால வரக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கூட நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பான், இந்த டீ சாப்பிட்டு வரண்டு போயிடுவான், கிளம்பி போயிடுவான், நமக்கு அந்த வேலையை முடிக்க முடியாத சூழல். இந்த மாதிரி வேலையாட்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். தனக்கு இருக்கக்கூடிய தொழில் திறமை, தனக்கு இருக்கக்கூடிய தொழில் வித்தையை பற்றி தற்புகழ்ச்சி பேசுவதனால் மட்டுமே பல பிரச்சனைகளில் பாதம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் அப்படி வேலை செய்வேன், இப்படி வேலை செய்வேன், என்னடா ஓவராக பேசுகிறேன், அவனை விட்டுட்டு போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி தொழில் சார்ந்த வகையில் தற்புகழ்ச்சி பேசக்கூடிய காரணத்தினாலேயே பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நபர்களாகவும் பாதகத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி மேசத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதகங்கள் இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது இந்த இவர்கள் ரீதியாக தான் வரும், இவர்கள் மூலமாக தான் வரும். அப்போ இதையெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் சரி செய்யும் போது வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற முடியும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்லாம் ஒரு ராசிக்கும் அந்த லக்னத்திற்கும் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் அந்த ராசி லக்னத்திற்கு பாதகத்தை தரக்கூடிய பாவத்தையும் இணைத்து அந்த ராசிக்கு சில பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதை அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் எடுத்து சொல்லும் போது துல்லியமாக வாழ்க்கையில் ஒருத்தருக்கான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பாதகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.